வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சிகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும். அரசியல் கட்சிகளோடு நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி சமூக நீதி நாள். அரசு அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் பாஜக வரவேற்பு. கடைகள், நிறுவனங்களில் பணியாளர்களுக்கு இருக்கை வசதி கட்டாயம். சட்ட திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் தப்பிச் செல்ல உதவியதாக சந்தேகம். சாஜி மற்றும் அனீஷ் ஆகியோரிடம் தனிப்படை போலீசார் 4 மணி நேரம் விசாரணை. தமிழ்நாட்டில் 1,32,000 கோடி ரூபாயில் 25,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் திட்டம். ஆலோசனைகளை வழங்க இந்திய மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி நிறுவனத்துடன் தமிழக மின்வாரியம் ஒப்பந்தம். உச்சநீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு மதிப்பதே இல்லை என்று தலைமை நீதிபதி கண்டனம். பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. கொரோனாவை தொடர்ந்து கேரளாவை அச்சுறுத்தி வரும் நிபா வைரஸ். கன்னியாகுமரி, கோவை உட்பட 9 மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு குழு அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஓவல் டெஸ்ட் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பு. மாநில அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை வரும் 15ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற ஆணைப்படி தேர்தலை நடத்துவது குறித்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையத்தில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் திமுக சார்பில் கிரிராஜன் சுந்தர், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மனோஜ் பாண்டியன், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் பாஜக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை கூறினர். வரும் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவை காலை 7 மணி முதல் மாலை 6 மணிக்குள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்ததாக திமுக பிரதிநிதி கிரிராஜன் தெரிவித்துள்ளார். 7-7 என்னும்போது பொதுவாக அந்த 1 மணி நேரத்தில் இப்போ கிராம பஞ்சாயத்துகள் போல் தேர்தல் என்ற சூழ்நிலையில் பல கட்டங்களில் வன்முறைகள், அதே போன்று பல விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் கூட அந்த 1 மணி நேரத்தில் நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. காரணத்தினால் எல்லா கட்சியும் என்ன சொன்னோம், குறிப்பாக 7 to 6 தான் நடத்தணும். 7 to 5 நடத்திடுங்க. அதே 1 hour கோவிட் பேஷண்ட் நடத்துங்க. அதே கோவிட் வழிமுறைகள்லாம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்காரு. பெருமளவில் வாக்குச்சாவடி உருவாக்கி வாக்குப்பதிவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலும் எதிர்வருகின்ற தேர்தலிலே பல்வேறு பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கின்ற பகுதியில் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பினை அளிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறோம். ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்து சென்னை கோயம்பேட்டில் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நானும் வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் நவாஸ் அவர்களும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் கலந்து கொண்டோம். வாக்குச்சாவடிகள் அதிகமாக்கப்பட வேண்டும். வாக்குச்சாவடிகளிலே கொரோனா தடுப்பு ஏற்பாடுகளை நிறைவாக செய்ய வேண்டும். பதட்டமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறியிருக்கின்றோம். பல கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். குறிப்பாக இந்த ஓட்டிங் அன்றைக்கி டைமிங் மார்னிங் 7 to ஈவினிங் 7 சொன்னாங்க.
அது இல்லை. மார்னிங் 7 to ஈவினிங் 5 தான் லாஸ்ட் டைம் வச்சாங்க. கோவிட்னால 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அது ஒத்துக்கிட்டாங்க. டைமிங் வந்து 6 o'clock மேலே வானான்னு. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் 5 மணி வரைக்கும் கேட்டோம். பாக்கி கட்சிகள்லாம் வந்து 6 மணி 1 hourலாம் 7 மணி வரைக்கும் பண்ணக்கூடாது, அதனால் பூத் கேப்சரிங்கோ இல்லை வன்முறை சம்பவம் சிலத்தில் நடக்கும்னு சொன்னாங்க. 100% தடுப்பூசி இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவரும் அதை ஊசி போட்டிருக்கணும். மக்களுக்கும் அது போடுகிற பணியில் உடனடியாக துவக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். இல்லை வாக்குச்சாவடிகளை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே போன்ற நேரம் மிக மிக முக்கியம். இந்த உள்ளாட்சி என்பதால் ஒரு 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 வெவ்வேறு சூழல் இருக்கும் தேர்தல் முறைகளில். எனவே அந்த இருட்டுவதற்குள் இதுவே ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது தான். பகல் என்றால் என்ன, இரவு என்றால் என்ன, அதுபோல் சூழல் இல்லை. எனவே அந்த நேரம் ஒரு அரசியல் கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறோம். தாம்பரம் மாநகராட்சியாக என்று சொல்லி தாம்பரம், பல்லாவரம், பம்பல் அண்ட் அனகாத்தூர்லாம் இணைத்து ஒரு மாநகராட்சியாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற பம்பலோ அனகாபுத்தூரோ அது ஊராட்சியில் சேருகின்றது. அதை எப்படி தேர்தல் நடத்துவீர்கள் என்று சொன்னார். இல்லை, பழையபடி இப்போது எப்படி இருக்கின்றதோ அப்படி தான் தேர்தல் நடத்திட்ட பிறகுதான் அனைத்து மாநகராட்சியை உருவாக்கும் என்று ஆணையர் அவர்கள் கருத்துக்களை கூறுகிறார். அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் நடப்பு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல்களில் உள்ள விவரங்களை கொண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தில் அரசியல் கட்சியினரால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டவாறு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அன்றைய தினத்தில் அனைத்து அரசு அலுவலகத்திலும் உறுதிமொழி ஏற்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 95 வயது வரை இந்த இனத்துக்காகவும் நாட்டுக்காகவும் போராடியவர்தான் தந்தை பெரியார் என்று கூறினார். அவர் நடத்திய போராட்டங்கள் யாராலும் காப்பியடிக்க முடியாதவை என்றும் அவர் குறிப்பிட்டார். யாரும் எழுத தயங்கிய விஷயங்களை அவர் எழுதியதாகவும் யாரும் பேச பயப்படும் பேச்சை அவர் பேசியதாகவும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் ஆகிய இரண்டும் தான் பெரியாரின் அடிப்படை கொள்கைகளாக இருந்தன என்ற முதலமைச்சர் சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம் ஒழிப்பு ஆகிய இரண்டும் தான் இலக்குகளாகவும் இருந்தது என்றார். இவற்றுக்கு தடையாக இருந்தவை குறித்து அறிவியல் பூர்வமாக பெரியார் கேள்வி எழுப்பியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி கருத்துக்கள் விதைக்கப்பட்டதற்கு பெரியார் போட்ட அடித்தளமே காரணம் என்றும் அவர் கூறினார். அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17ஆம் நாள் ஆண்டுதோறும் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் நாள் அன்று தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொள்வோம். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்ற அதிமுக உறுப்பினர் வைத்தியலிங்கம் தமிழர்கள் உயர்ந்து நிற்க அடித்தளமிட்டவர் பெரியார் என பாராட்டு தெரிவித்தார். இன்றைக்கு தமிழன் உயர்ந்து நிற்கின்றான் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார். அவருக்கு சமூக நீதி நாள், அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுவதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். பாஜகவின் கொள்கைகளில் சமூக நீதியும் ஒன்று என்று குறிப்பிட்ட அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரின் அறிவிப்பை கடவுள் நம்பிக்கையுள்ள பாஜக வரவேற்பதாக கூறினார். சமூக நீதி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையில் ஒன்றாக இருக்கிறது. சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம் இதை அடியோடு வேற இருக்க செய்கிற கொள்கைகளில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி. அதே வகையில் தந்தை பெரியாரும் அதே கொள்கையை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சமூக நீதியில் தடம் புரளாமல்
தமிழகம் நாட்டிற்கே பெருமை சேர்ப்பதாக பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி குறிப்பிட்டார். தமிழ்நாடு இந்திய நாட்டுக்கு எடுத்துக்காட்டான நாடு என்பதை அறிவிக்க வகையிலே தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் பெருந்தலைவர் காமராஜர், நம்முடைய முத்தமிழரின் கலைஞர் தொட்டு இன்று முதலமைச்சர்கள் வரையில இந்த சமூக நீதி கொள்கையை பெறலாமல் வந்திருப்பதுதான் தமிழ்நாடு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதேபோன்று காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றனர். இதனையடுத்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், திராவிட இயக்கத்தை இனி யாரும் அழிக்க முடியாது என்றார். ஒவ்வொரு வீட்டிலும் பெரியாருக்கு இடத்தை ஒதுக்குங்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த திராவிட இயக்கத்தை யாராலும் இனிமேல் அழிக்க முடியாது, தலைமுறைக்கு தலைமுறை வந்து கொண்டிருப்பார்கள். காரணம், எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது தனியான ஒரு பற்று உண்டு. காரணம், உலகத்தில் ஏற்பட்ட இனங்களை எல்லாம் நான் படித்திருக்கிறேன். உலகத்தில் ஏற்பட்ட பல இனங்கள் 100 ஆண்டு காலத்துக்குள் மடிந்து போய் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு இனம் மட்டும் தப்பி தவறி இன்றைக்கும் கொஞ்சம் வலிவோடு இருக்கிறது என்று சொன்னால் அது பெரியார் பட்ட அடித்தளம் தான். இறுதியாக பேசிய சபாநாயகர் அப்பாவு, பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்ந்து வருவதாக பாராட்டு தெரிவித்தார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தீர்ப்பாயங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் உச்சநீதிமன்றத்தின் பொறுமையை மத்திய அரசு சோதிப்பதாக தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு காட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஜிஎஸ்டி அமலாக்கி 4 ஆண்டுகளாகியும் தீர்ப்பாயம் செயல்படாமல் இருப்பது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தேசிய சட்ட தீர்ப்பாயத்திலும் 300 நாட்களுக்கு மேலாக அதிகாரிகள் நியமனம் நிலுவையில் உள்ளதால் பல்வேறு விசாரணைகள் முடங்கியுள்ளது என்றனர். நீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு மதிக்காதது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டனர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த சட்டத்தையும் ரத்து செய்வது, தீர்ப்பாய நியமன அதிகாரத்தை உயர்நீதிமன்றங்களிடம் வழங்குவது மற்றும் உச்சநீதிமன்றமே அனைத்து நியமனங்களையும் செய்வது ஆகிய 3 வழிகள் மட்டுமே தங்களிடம் உள்ளதாக தெரிவித்தனர். திங்கட்கிழமைக்குள் தீர்ப்பாய பணியிடங்கள் நிரப்பாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் என்று மத்திய அரசு நீதிபதிகள் எச்சரித்தனர். மகாராஷ்டிராவில் சிறுத்தையும் பூனையும் நேருக்கு நேராக மல்லுக்கட்டும் ருசிகர சம்பவம் நடந்துள்ளது. நாசிக்கில் பூனை ஒன்றை சிறுத்தை துரத்தி வந்தது. எதிர்பாராத விதமாக 2 மேக்கிணற்றில் விழுந்தன. தண்ணீரில் துள்ளி குதித்த பூனை படியில் ஏறிக்கொள்ள சிறுத்தையும் சீறி பாய்ந்து பூனையை தாக்க முயன்றது. இதனை கண்ட மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். அதைத் தொடர்ந்து சிறுத்தை மற்றும் பூனையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் சிறுத்தை அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. பீகாரின் கடிகர் மாவட்டத்தில் உள்ள மக்னிஹரியில் வெள்ளத்தில் பள்ளி மூழ்கியதால் படகில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. 6 மாதங்களாக வெள்ளம் ஓடுவதால் பள்ளிக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தண்ணீர் வடியும் வரை படகில் மாணவர்களை அமர வைத்து வகுப்புகளை தொடரவுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் ஏற்கனவே பாடங்கள் நடத்தப்படாத நிலையில் தற்போது வேறு வழி இல்லாததால் தினமும் படகை தேடி வந்து பாடம் படித்துச் செல்வதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் செலுத்த உலக சுகாதார நிறுவனம் அனுமதி அளித்தால் அதனை செயல்படுத்தும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பூஸ்டர் டோஸ் செலுத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். தீர்மானத்தின் மீது பேசிய விஜயபாஸ்கர், கொரோனாவுக்கு எதிராக 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு 3வது தவணையாக பூஸ்டர் டோஸ் செலுத்துவது குறித்து பூர்வாங்க பணியை அமெரிக்கா தொடங்கியிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் பூஸ்டர் டோஸ் செலுத்துவது குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பூஸ்டர் டோஸை பொறுத்தவரையில் அதனை செயல்படுத்த ஒன்றிய அரசு சார்பில் பல்வேறு வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைத்திருப்பதாகவும் அந்த குழு இதுவரை அது தொடர்பான செயல்முறைகளை வழங்காத நிலையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் எந்த மாநிலங்களிலும் பூஸ்டர் டோஸ் தொடர்பான பூர்வாங்க பணிகள் தொடங்கவில்லை என்று பதிலளித்தார். சேலம் சூரமங்கலத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டில் நடைபெற்று வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவடைந்தது. ஆத்தூர் அருகே உள்ள தாழ்வெள்ளம் உண்டு உறைவிடப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் வெங்கடேசன். இவர் கருமந்துறை பள்ளியில் பணியாற்றிய போது அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார் உள்ளது. இதேபோன்று சமையலர் பணிக்கு போலி ஆணை வழங்கிய வழக்கிலும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. தொடர் புகார்கள் காரணமாக அவரது வருவாய் ஆவணங்களை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு
தீயணைப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. நீலகிரிக்கு சுற்றுலா செல்பவர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வனப்பகுதி வழியாக இயக்கப்படும் மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டுவார்கள். கொரோனா 2ஆம் அலை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதை அடுத்து மீண்டும் மலை ரயில் சேவை தொடங்கியுள்ளது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு உதகைக்கு முதல் ரயில் புறப்பட்டுச் சென்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணித்தனர். இந்த மலை ரயிலில் முதல் வகுப்பு பயணத்திற்கு 600 ரூபாயும் 2ஆம் வகுப்பு பயணத்திற்கு 250 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பை லக்குங்கிறதுனால கிடைச்சது. அதை நாங்கள் சந்தோஷமாக ஜேர்னி பண்ணுறதுக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என்னோட பையன் ரொம்ப பையனுக்கு ரொம்ப அந்த ஸ்டீம் இன்ஜின் மேலே கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்வம். அதனால் அவனையும் என்னோட தம்பி ஒய்ஃபு, என்னோட ஒய்ஃபு, எங்களோட மச்சான் தங்கச்சி எல்லாத்தையும் அழைச்சிட்டு சரி ஒரு விசிட் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜேர்னி பண்ணி என்ஜாய் பண்ணுவோங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் ரீஓப்பன் ஆகிருக்குது. அதனால் செமையாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லாவும் இருக்குது இந்த கிளைமேட். இந்த முதல் டைமாக இந்த எங்களுக்கு கிடைச்சது. இந்த ரொம்ப ஹாப்பி லக்கியாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை காரில் சிலர் துரத்திச் சென்று பிடிக்க முயன்ற காட்சி வெளியாகியுள்ளது. சித்தையன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் தனது கணவர் செல்வத்துடன் இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 3 பேர் செல்வி அணிந்திருந்த 4 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். இதனை பின்னால் காரில் வந்த சிலர் பார்த்துள்ளனர். இதையடுத்து காரில் இருந்தவர்கள் கொள்ளையர்களை துரத்திச் சென்று பிடிக்க முயன்றனர். எனினும் கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். அப்போது காரில் இருந்தபடியே கொள்ளையர்களை அவர்கள் எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ரத்தத்துடன் சாலைகளில் கொட்டப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட ஊசிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. சோத்தக்குடி கிராமத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் நன்னிலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் ஆய்வகம் உள்ளது. இந்த இரத்த மாதிரிகள் அரசு மருத்துவமனைகளில் சேகரிக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக எடுத்துச் செல்லப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமப்புற சாலை என்பதால் இங்கு சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை. அதனால் இந்த ஊசிகளை கொட்டிச் சென்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாத்திர கடைக்குள் புகுந்த கும்பல் கடை உரிமையாளரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தியாக முதலியார் வீதியில் உள்ள ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான கடைக்குள் இளைஞர்கள் சிலர் நுழைந்து அங்கு பணியாற்றும் பெண் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தது. திடீரென கடை உரிமையாளர் ராஜ்குமாரை சரமாரியாக தாக்கிய அந்த கும்பல் அங்கிருந்த பொருட்களையும் சூறையாடியது. இதை கண்ட அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு கடையிலிருந்து வெளியேறினர். அங்கிருந்து வெளியேறிய கும்பல் மேலும் 2 கடைகளையும் சூறையாடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து மிஸ்பா உல்லக் விலகியுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் வீரர்கள் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் குளறுபடி நிலவி வந்த நிலையில் விமர்சனங்கள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து தலைமை பயிற்சியாளர் மிஸ்பா உல்லக்கும் பந்துவீச்சு பயிற்சியாளர் வக்கார் யூனிஸும் பதவி விலகியுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக முன்னாள் பந்துவீச்சாளர் சக்லைன் முஷ்டாக் மற்றும் முன்னாள் ஆல்ரவுண்டர் அப்துல் ரஷாக்கும் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வடசென்னை பகுதியில் தகுதியற்ற மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு மருத்துவம் அளித்து வருவது நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா? தொகுப்பில் பார்க்கலாம்.
இந்த காட்சிகளில் ஊசி போட்டுக் கொள்ள சொல்லும் இந்த மருத்துவர்களுக்கு உண்மையிலேயே அதற்கான எந்த தகுதியும் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு கள ஆய்வில் தெரிய வந்தது என்ன? வடசென்னை பகுதிகளான ராயபுரம், கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, கொடுங்கையூர், வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் யுனானி, பல் மருத்துவம், பிசியோதெரப்பி, சித்தா போன்ற மருத்துவ படிப்புகளை படித்துவிட்டு அவர்களுக்கு சற்றும் தொடர்பே இல்லாத ஆங்கில மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுப்பதாக நியூஸ் 18க்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிகளுக்கு நமது குழு கள ஆய்வு மேற்கொண்டது. 2 நாட்களில் மட்டும் தகுதியில்லாமல் ஆங்கில மருந்துகள் கொடுக்கும் மருத்துவர்களையும், எடுத்த எடுப்பிலேயே ஊசி போடும் சுமார் 5 மருத்துவர்களையும் நாம் கண்டறிந்தோம். அவர்களை முழுமையாக அம்பலப்படுத்த வயிற்றுவலி நோயாளி போல அவர்களை சென்று அணுகினோம். லுங்கி கட்டிக்கொண்டு இருக்கும் இவர் மருத்துவர் என்று கூறினால் நம்புவது கடினம். தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் உள்ள ஒரு சின்ன தெருவில் இவரது கிளினிக் உள்ளது. வயிற்றுவலி என்று போன எனக்கு தனக்கு உதவியாக இருக்கும் பெண்ணிடம் எனக்கு ஊசி செலுத்த சொன்னார். ஊசி வேண்டாம் என கூறிய பிறகு ஒரு மருந்தகத்தின் பெயர் உள்ள சீட்டில் 3 தினங்களுக்கு ஆங்கில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். பெயர் பலகை கூட இல்லாமல் தனது வீட்டில் ஒரு அறையில் கிளினிக்கை நடத்தி வருகிறார். இவரை நம்பியும் நோயாளிகள் அதிக அளவில் வருகின்றனர். இந்த மருத்துவர் படித்தது சித்தா என கள ஆய்வில் தெரிந்து கொண்டோம். ஆனால் வெளியே MBBS முடித்து வேறு ஒரு மருத்துவரின் பெயர் பலகையை வைத்துக் கொண்டு இவர் வரும் நோயாளிகளுக்கு ஆங்கில முறை மருத்துவத்தை மேற்கொண்டு வருகிறார். வெறும் வயிற்று வலிக்கு இவரும் ஊசியை பரிந்துரைத்தார். இந்த மருத்துவரின் கிளினிக் வாசலில் குழந்தைகள், பெரியவர்கள் என பல பேர் வரிசை கட்டி நின்றனர். யுனானி மருத்துவம் படித்த இவர் எடுத்த எடுப்பிலேயே ஊசி போட்டுக் கொள்ள சொன்னார். அதற்கு நாம் மறுத்ததால் ஆங்கில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். அவருக்கு உதவி செய்ய செவிலியர் பயிற்சி கூட முடிக்காத 3 பெண்களும் உதவியாளர்களாக உள்ளனர். யுனானி படித்துவிட்டு கொடுங்கையூரின் பிரதான சாலையில் தனது கிளினிக்கை வைத்திருக்கும் இந்த மருத்துவரும் ஆங்கில மாத்திரை எழுதி கொடுத்த பின் ஊசியை செலுத்திக் கொள்ள சொன்னார். ஊசி செலுத்திக் கொண்டால் மயக்கம் வரும் என்று நான் கூறிய பின் 100 ரூபாயை வாங்கிக் கொண்டு 415 ரூபாய்க்கு மருந்துகளை எழுதி கொடுத்தார். பல் மருத்துவம் படித்து அனைத்து நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்களும் இங்கு உண்டு. BDS உடன் வேறு சில சான்றிதழ் படிப்புகளை முடித்த இவர் வயிற்றுவலி துவங்கி கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் வரை தனக்கு தொடர்பே இல்லாத சிகிச்சைகளை கொடுத்து வருகிறார். இப்படி 2 நாட்கள் சுற்றித் திரிந்ததில் மட்டும் 5 தகுதியில்லாத மருத்துவர்களை நம்மால் கண்டறிய முடிந்தது. கடந்த சில ஆண்டுகளில் இதுபோல் தகுதியில்லாத மருத்துவர்களின் எண்ணிக்கை புற்றீசல் போல உயர்ந்து வருவது தெளிவாக தெரிகிறது. படிப்பறிவு குறைவாக இருக்கும் மக்களும் இவர்களை நம்பி ஏமாறுகிறார்கள். ஆங்கில மருத்துவத்தை மேற்கொள்ள குறைந்தபட்சம் MBBS படித்திருக்க வேண்டும் எனவும் யுனானி, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி போன்ற மருத்துவ முறைகளில் பயின்றவர்கள் உயிர் போகும் அவசர காலம் தவிர பிற தருணங்களில் ஆங்கில மருந்தையோ ஊசியையோ பயன்படுத்தக்கூடாது என தமிழ்நாடு இந்திய மருத்துவ சங்கங்களின் விதிகள் கூறுகின்றன. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தின்படி நடவடிக்கை பாயுமா? நீலகிரி கோடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் தப்பிச் செல்ல உதவியதாக சந்தேகிக்கப்படக்கூடிய இருவரிடம் தனிப்படை போலீசார் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் மறு விசாரணையை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தனிப்படை போலீசார் நேற்று கோடநாடு எஸ்டேட்டிற்கு சென்று சுமார் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவத்தன்று பணியில் இருந்த நபர்களிடம் விசாரணை நடத்தியதோடு குற்றவாளிகள் எஸ்டேட்டுக்குள் நுழைந்ததாக கூறப்படக்கூடிய பகுதி, காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்ட இடம் உள்ளிட்ட பகுதியில் ஆய்வு நடத்தினர். இந்த வழக்கில் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜிதின் ஜாயின் சித்தப்பா சாஜி மற்றும் அனீஷ் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இருவரும் உதகை பழைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் உதகை காவல் கண்காணிப்பாளர் ஆசித் ராவத், ADSP கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவத்திற்கு பிறகு கனகராஜ், சயான், வாளையாறு மனோஜ் ஆகியோர் காரில் கோவை சென்ற நிலையில் ஜித்தன் ஜாய் உள்ளிட்ட 8 பேர் 2 கார்களில் கூடலூர் வழியாக கேரளா சென்றனர்.
முன்னதாக இவர்களை கூடலூர் போலீசார் பிடித்து விசாரணை செய்த போது அவர்களை விடுவிக்க சாஜி மற்றும் அனீஷ் ஆகிய இருவரும் சுனில் என்பவரை வைத்து சிபாரிசு செய்ததாக கூறப்படுகிறது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் முழுமையாக கைப்பற்றியுள்ளனர். தாலிபான்கள் தலைமையில் அங்கு விரைவில் புதிய ஆட்சியும் அமையவுள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் தற்போதைய நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தக ரீதியிலான உறவை நீட்டிப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதற்காக மின் மோட்டாரை திருடி விற்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த மினி டெம்போவை மடக்கி ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் மின் மோட்டார் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், காளிமுத்து உட்பட 4 பேர் விநாயகர் சதுர்த்தி விழாவை கோலாகலமாக கொண்டாட முடிவு செய்ததாகவும் இதற்காக அவர்கள் அங்குள்ள விவசாய கிணற்றிலிருந்து மின் மோட்டாரை திருடியதும் தெரியவந்தது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தடையை மீறி சங்குமால் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் நீராடினர். அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் ராமேஸ்வரம் வந்திருந்தனர். கொரோனா பரவல் காரணமாக கோயிலில் சாமி தரிசனம் செய்யவும் அக்னி தீர்த்த கடலில் நீராடவும் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சிலர் தடையை மீறி சங்குமால் கடற்கரையில் புனித நீராடிவிட்டு கோயிலுக்கு வெளியிலேயே வழிபாடு நடத்தி சென்றனர். கிருஷ்ணகிரி அருகே கொரோனா தொற்று நீங்கவும் உலக மக்கள் நன்மைக்காகவும் அரச மரம் மற்றும் வேப்ப மரத்திற்கு கிராம மக்கள் திருமணம் செய்து வைத்தனர். மாரசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெடுமருதியில் உள்ள நாகதேவதை மற்றும் விநாயகர் சிலைக்கு பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சியின் போது இந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதற்காக கிராமத்தினர் இரு வீட்டாராக பிரிந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பின்பு அரச மரத்தின் சார்பாக வேப்ப மரத்திற்கு தாலி கட்டப்பட்டது. பெரம்பலூர் அருகே உள்ள கவுல்பாளையம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலையை அதிகாரிகள் அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் கவுல்பாளையம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு பொதுவான இடத்தில் கடந்த 3 மாதமாக விநாயகர் சிலை கற்சிலையை வைத்து பொதுமக்கள் பூஜை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தரையில் இருந்த சிலையை சிறிய பீடம் ஒன்றை வைத்து வழிபாடு செய்ததை அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தினர் மற்றும் பெரம்பலூர் வட்டாட்சியர் ஆகியோர் சிலையை அகற்ற முயன்றனர். அதற்கு குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை இழிவாக விமர்சித்த முன்னாள் ஆளுநர் அஜீஸ் குரேஷி மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரசின் மூத்த தலைவரான அஜீஸ் குரேஷி மிசோராம் மாநிலத்தின் ஆளுநராகவும் ஊபி மாநிலத்தில் சில மாதங்கள் ஆளுநராகவும் பொறுப்பு வகித்தவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பின் போது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை ரத்தம் குடிக்கும் காட்டேரி என்று விமர்சித்திருந்தார். குரேஷி மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாஜக பிரமுகர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கோவை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மாணவர்கள் சிலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள சுல்தான்பேட்டையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய 3 மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேருக்கும் தொற்று உறுதியானதால் அவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து பள்ளியை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்காக மாணவர்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா பாதித்தவர்களோடு தொடர்பில் இருந்த மாணவர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முள்ளங்குறிச்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய சகோதரிகள் 2 கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதனால் மாணவ மாணவிகள் 403 பேர் உட்பட ஆசிரியர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் பள்ளிக்கு 1 வாரத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஒரு மாணவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டாலும் அவருடைய வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஆசிரியரையும் தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களை RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஓரிரு இடங்களில் மாணவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டது. இந்நிலையில் வகுப்புகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா தொற்று ஏற்பட்ட மாணவர்களிடம் தொடர்பில் இருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கட்டாயம் RT-PCR சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் நெகட்டிவ் என்று வந்தாலும் அடுத்த 14 நாட்கள் அவர்களுக்கு அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அல்லது ஊழியர்கள் வருவதற்கும் போவதற்கும் தனி வாயில்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3க்கு அதிகமான வகுப்புகளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டால் அடுத்த 3 முதல் 5 நாட்களை வரை பள்ளிகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களின் குடும்பத்தினருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.